சூப் வளர்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க மட்டன் சூப்பை வாரம் 2 நாள் சேர்க்கலாம். மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டன் சூப்பை தாராளமாக சாப்பிட்லாம். வாங்க இப்போ மட்டன் சூப் அருமையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ ஆட்டு எலும்பை உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க. சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சீரகப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கிங்க. கருவேப்பிலை. இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க எலும்பை இதில் சேர்த்துக்கலாம். நெஞ்சு எலும்பு, நல்லி எலும்பு எல்லாமே கலந்து தான் இருக்குது. இந்த எலும்பு சூப் சளி தொந்தரவு, இருமல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அருமருந்தாக இருக்குது. இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு முதலே சேர்த்துட்டிங்கன்னா எலும்பு வேகும் போதே எலும்பில் நல்லா உப்பு பிடிச்சி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிங்க. எலும்பு நல்லா வெந்திருக்கு. இதில் உப்பு, மிளகுத்தூள் உங்களுடைய தேவைக்கேற்ப போட்டுக்கிங்க. நீங்களும் இந்த சூப் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.